வணக்கம் நண்பர்களே, தெரிஞ்சு கொள்வோம் வாங்க. -100 யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த சேனலில் ஆன்மீகம், முருகப்பெருமானின் மகிமை, தமிழ் மாதங்களின் சிறப்புகள், கோவில் வரலாறுகள், இறை வழிபாட்டு முறைகள், சக்தி வாய்ந்த மந்திரங்கள், விரதங்களின் முக்கியத்துவம் மற்றும் பக்தி சார்ந்த பயனுள்ள தகவல்களை எளிய தமிழில் தொடர்ந்து பகிர்ந்து வருகிறோம். நீங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் ஐகானையும் அழுத்துங்கள். அப்போதுதான் நாங்கள் பதிவேற்றும் ஒவ்வொரு புதிய ஆன்மீக வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ஆதரவும் அன்பும் எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. தொடர்ந்து நமது சேனலுடன் இணைந்திருங்கள். வாங்க நண்பர்களே, இன்றைய ஆன்மீக பதிவிற்குள் செல்வோம். தலைப்பு: ஆடி மாதம் முதல் நாள், முருகன் அருள் தர தவறாம செய்ய வேண்டிய வழிபாடு. வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் அன்பான வணக்கம். நமது சேனலுக்கு வருகை தந்த ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றி. இன்று நாம் மிகவும் சிறப்பான ஒரு தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஆடி மாதம் ஏன் இவ்வளவு புனிதமான மாதமாக கருதப்படுகிறது? ஆடி மாதம் முதல் நாளில் என்ன செய்ய வேண்டும்? முருகப்பெருமானை எப்படி வழிபடலாம்? எளிமையாக வீட்டிலேயே செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் என்ன? இவற்றை பற்றிதான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். ஆடி மாதம் என்பது பக்தி, பிரார்த்தனை மற்றும் இறை நம்பிக்கையை அதிகரிக்கும் காலமாக பலர் கருதுகின்றனர். பல குடும்பங்களில் இந்த மாதத்தில் அதிகாலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்து விளக்கேற்றி இறைவனை வழிபடும் வழக்கம் உள்ளது. ஒவ்வொருவரின் குடும்ப மரபும் கோவில் மரபும் மாறுபடலாம். அதனால் உங்கள் வீட்டில் வழக்கமாக செய்யும் முறைகளையும் மதித்து தொடரலாம். முருகப்பெருமானை நினைத்து ஓம் சரவணபவ என்று மனதார ஜபிப்பது பல பக்தர்களின் தினசரி வழக்கமாக உள்ளது. அதிகாலையில் குளித்து சுத்தமான உடை அணிந்து பூஜை அறையில் தீபம் ஏற்றி மன அமைதியுடன் சில நிமிடங்கள் அமர்ந்து பிரார்த்தனை செய்யலாம். வீட்டில் முருகன் படம் அல்லது சிலை இருந்தால் மலர்களால் அலங்கரிக்கலாம். கிடைத்தால் அரளி, செம்பருத்தி போன்ற மலர்களை சமர்ப்பிக்கலாம். மலர் இல்லை என்றாலும் மனப்பூர்வமான வழிபாடே முக்கியம் என்று பலர் நம்புகின்றனர். பிரார்த்தனை செய்யும் போது எங்கள் குடும்பத்திற்கு ஆரோக்கியம், அமைதி, நல்ல எண்ணம், நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கட்டும் என்று வேண்டிக் கொள்ளலாம். குழந்தைகளின் கல்வி, குடும்ப ஒற்றுமை, மன நிம்மதி போன்றவற்றிற்காகவும் பலர் இந்த நாளில் சிறப்பாக பிரார்த்தனை செய்கிறார்கள். ஆடி மாதத்தில் பலர் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வார்கள். அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு செல்ல முடிந்தால் தரிசனம் செய்யலாம். முடியாவிட்டால் வீட்டிலிருந்தே பக்தியுடன் இறைவனை நினைத்து வழிபடலாம். விரதம் இருப்பவர்கள் தங்கள் உடல்நிலைக்கு ஏற்றவாறு மருத்துவரின் ஆலோசனையை பின்பற்றி விரதம் இருக்க வேண்டும். உடல்நிலை, கர்ப்பம் அல்லது மருத்துவ காரணங்கள் இருந்தால் விரதம் இருப்பது கட்டாயம் அல்ல. மனப்பூர்வமான வழிபாடும் பிரார்த்தனையும் முக்கியமானவை. ஆடி மாதம் முழுவதும் நல்ல எண்ணங்களுடன் வாழ முயற்சி செய்வது, பிறருக்கு உதவுவது, இனிமையாக பேசுவது, உண்மையாக நடப்பது போன்ற நல்ல பண்புகளை வளர்த்து கொள்வதும் ஒரு சிறந்த ஆன்மீக பயணமாகும். முருகப்பெருமானின் திருநாமத்தை தினமும் சில நிமிடங்கள் ஜபிக்கலாம். ஓம் சரவணபவ, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. இந்த நாமங்களை அமைதியாக பக்தியுடன் கூறி மனதை ஒருமுகப்படுத்தலாம். அன்பான நண்பர்களே, ஆடி மாதத்தின் ஒவ்வொரு நாளும் அனைவருக்கும் நன்மை, ஆரோக்கியம், மன நிம்மதி மற்றும் இறையருள் நிறைந்ததாக அமைய இறைவனை வேண்டிக் கொள்வோம். அன்பான நண்பர்களே, ஆடி மாதத்தின் ஒவ்வொரு நாளும் அனைவருக்கும் நன்மை, ஆரோக்கியம், மன நிம்மதி மற்றும் இறையருள் நிறைந்ததாக அமைய
இறைவனை வேண்டிக் கொள்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் பகிருங்கள். இது போன்ற பக்தி சார்ந்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை ஆதரிக்க மறக்காதீர்கள். முருகப்பெருமானின் அருள் உங்கள் இல்லத்தில் என்றும் நிலைத்திருக்கட்டும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.